சமைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கா? குழம்பு என்ன பண்ணுறது, பொரியல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பாம இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது சிம்பிளான கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம். வாங்க பண்ணலாம். இது என் ஸ்டைலில். இது ரொம்பவே ஜூஸியாக நம்ம அப்படியே கொலைய கொலைய இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறோம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தாளிக்க 4 காஞ்ச மிளகா. இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி ஒரு 100 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியோட அந்த புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தோட அந்த அந்த இனிப்பு டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து வரும்போது செம்மையாக இருக்கும். இது வந்து நம்ம கொலைய கொலைய வேக வைக்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் நார்மலாக சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து அந்த கொலை, இப்போது அது வந்து பருப்பு, அரிசி பருப்பு அப்படியே கூட செய்வாங்க. நான் வந்து கொலையை செய்வேன். அந்த அப்போ தான் அந்த ஜூஸியாக இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிப்புக்காக. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஆப்ஷனல் தான். நான் வந்து யூஸ்வலாக வந்து வெந்தயம் போடுவோம். நீங்கள் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சின்ன வெங்காயத்தோட நிறையா நற்குணங்கள் இருக்குது, அது வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக 4 கட் 5 கட் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக அந்த கடித்து சாப்பிட்ற அந்த இதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் ஒரு 50% நல்லா வந்து எண்ணெயில் குக் ஆகணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் இது போட்டு நல்லா தாளிக்கிறோம். நார்மலாக பண்ணுற இதில் வந்து இஞ்சி போட மாட்டாங்க, ஆனால் இஞ்சி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி அந்த நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூண்டு ஆனால் மஸ்ட்டு. பூண்டு, சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். திடீர்னு யாரோ வந்துட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில, வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி நிஜமாகவே செம்மையாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை, சாம்பார் பொடி இருக்குது, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வதங்கும் போதே அந்த ஸ்மெல் அப்பா அப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். அடுப்பை கம்மியாக வச்சு நம்ம வதக்குறோம், இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இதில் குழையணும் அப்படிங்கிறது இல்லை, அதுவும் அந்த டெக்ஸ்டராக இருந்தால், ஏன்னா நம்ம எப்படியும் குக்கரில் விசில் விட போகிறோம், அதில் நல்லா குழஞ்சிரும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். திடீர்னு அம்மா எதுவும் இல்லை, மாவு இல்லை, எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வந்து இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் சனிக்கிழமை காலையில் அப்படி இதில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும் நண்பர்களே. அதுவும் அந்த கொலைய கொலைய வேக வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். மெல்லவே தேவையில்லை, அப்படி வச்சிங்கன்னா ஸ்வைங் அப்படின்னு போகும், அல்வா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேக வைப்போம். இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு. இதுக்கப்புறம் நமக்கப்புறம் இப்போ என்ன யாருக்கு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. தண்ணி வந்து நான் வந்து வழக்கத்தோட கொஞ்சம் 1 டம்ளர் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து அது நல்லா குழஞ்சி அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா வழக்கமாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிங்களோ அந்த தண்ணியிலே பருப்பும் வெந்துடும். பருப்புக்கு தனியாக தண்ணி ஊற்றணுங்க அவசியம் இல்லை, கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த நல்லா கொலன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரைஸ் ஆட் பண்ணிட்டோம்.
ஸோ ஒரு 5 விசில் ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கமாக இருக்கும் நண்பர்களே. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.